எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்க்கலாம். இன்னைக்கு 46வது சர்க்கம். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. 5 சேனாதிபதிகள் வதம். பெருமாள் வானரனால் மந்திரிகுமாரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதை கேட்ட ராவணன் தனது உணர்ச்சிகளை மறைத்துக்கொண்டு ஒரு பெரிய தீர்மானத்தை மேற்கொண்டான். விரூபாக்ஷன், யூபாக்ஷன், துர்தரன், பிரகசன், பாசகர்ணன் என்று 5 அரக்க சேனாதிபதிகள் அவரிடம் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் காரியங்களை சாதுரியமாக சாதிப்பதில் நிபுணர்கள். அவர்கள் எல்லோரும் ஹனுமானை பிடிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள். யுத்த களத்தில் காற்றின் வேகத்தோடு முன்னேறி செல்லக்கூடியவர்கள். ராவணன் அவர்களை பார்த்து கட்டளையிட்டான். படைத்தளபதிகளாகிய நீங்கள் எல்லோரும் குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை ஆகிய சதுரங்க சைன்யத்தை திரட்டி கொண்டு செல்லுங்கள். அந்த குரங்கு எப்படியாவது தண்டிக்கப்பட வேண்டும். அது ஒரு சாமானிய குரங்காக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. எந்த விதத்திலும் அது மிக பலம் படைத்த பெரிய பிராணியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கால் தேவேந்திரன் கடும் தவம் செய்து நம்மை கொல்வதற்காக இப்படிப்பட்ட பிராணியை சிருஷ்டி செய்திருக்கிறானோ என்னவோ. உங்கள் பலத்தை உபயோகித்து அந்த பிராணியை பிடித்து வாருங்கள். இது ஒரு குரங்குதானே என்று நீங்கள் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். இது வீர தீர பராக்கிரமம் கொண்டது. மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த குரங்கின் வடிவத்தை ஏற்று வந்திருக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். ஆகையால் மிகப்பெரிய முயற்சியை கைக்கொண்டுதான் இதனை பிடிக்க வேண்டும். பெரும் தேகபலம் கொண்ட அவர்கள் அரசனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டார்கள். துர்தரன் 5 பானங்களை தொடுத்து ஏவினான். அவைகளின் முனைகள் கூறாக தீட்டப்பட்டு பொன்னிறத்தில் மின்னின. அவைகள் நீலோத்பலம் என்ற கருநெய்தல் பூவின் நிறத்தில் இருந்தன. இப்படிப்பட்ட பானங்களால் சிரசில் தாக்கப்பட்ட வானரன் கிரீச் என்ற ஒரு பெரிய கூக்குரலை எழுப்பி மேலே எழுப்பினார். அந்த கூச்சல் 10 திக்குகளிலும் எதிரொலித்தது. அம்பு மாரிகளாக ஹனுமான் மீது பானங்கள் விழுந்தன. வானரன் ஆகாயத்தில் இருந்தபடியே அந்த அம்பு மாரியை சிதறடித்தார். பிறகு துர்தரனால் காயப்படுத்தப்பட்ட வாயுகுமாரன் ஒரு பெருங்கூச்சல் போட்டார். அடுத்து வேகமாக மறுபடியும் தனது உடலை வளர்த்து கொண்டார். துர்தரன் தேரிலிருந்து சரிந்து ஒரு மலையின் மீது இடித்தொடர் ஒட்டுமொத்தமாக விழுந்தது போலிருந்தது. குதிரைகளும் சட்னி ஆகின. துர்தரன் தேரிலிருந்து தரையில் விழுந்ததை விரூபாக்ஷன், யூபாக்ஷன் இருவரும் பார்த்தார்கள். நீண்ட புஜங்கள் கொண்ட வானரன் நிர்மலமான ஆகாயத்தில் நின்றிருந்த போதே அவ்விருவரும் இரும்பு தடிகளினால் அவர் மார்பின் மீது அடித்தார்கள். பிறகு ஒரு சால மரத்தை அடைந்து அதை வேருடன் பிடுங்கி மறுபடியும் குத்தினார்கள். வீரியம் கொண்ட பாஸ்கர்ணனும் கோபம் கொண்டு சூலத்தை ஏந்தி கீர்த்தி படைத்த வானர சிரேஷ்டனை அருகில் வந்தவுடன் ஒரு பக்கம் தாக்கினான். ஹனுமான் மிருகங்கள், பாம்புகள், மரங்கள் ஆகியவற்றோடு இருந்த ஒரு மலையின் சிகரத்தை பெயர்த்து எடுத்து அதன் அரக்கர்கள் மீது பாய்ந்தான். இவ்வாறு அந்த 5 சேனாதிபதிகளும் அழிக்கப்பட்ட பிறகு வானரன் மிச்சமுள்ள அந்த படைகளையும் அழித்தார். சேனை படைகளையும் மற்றும் அவர்களுடைய வாகனங்களையும் மற்றும் காலாட்படை வீரர்களையும் அழித்து போட்ட பிறகு வீரன் ஹனுமான் அதே தோரண வாயிலை அடைந்து சுகமாக இளைப்பாறினார். அப்போது அவரது தோற்றம் பிரளய காலத்தில் தோற்றமளித்த காலதேவனை போன்றிருந்தது. மனோஜவம் மார்த்ததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஜெய் ஹனுமான்.